ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 உடைய எபிசோட் 2 பிரேக் டவுன் பார்க்க போறோம் நம்ம. போன எபிசோட்ல வந்து பேட்டில் ஆஃப் த கல்லட்ல ஜேஸ் இறந்து போயிட்டாரு. இந்த எபிசோட்ல வந்து நம்ம பேலா ஜேஸோடைய பாடியை தூக்கிக்கிட்டு ரெனேரா கிட்ட போறாங்க. அப்படியே கட் பண்றப்ப நம்ம ரேனா இருக்காங்க இல்லைங்களா, யார்கிட்ட ஜாஃப்ரி, விசேரிஸ் 2, ஏகன் 2 இந்த குழந்தைங்க எல்லாரையும் கொடுத்து பத்திரமா பாத்துக்கமான்னு சொன்னாங்க இல்லைங்களா, நம்ம ரேனா கூட ஷீப் ஸ்டீலர் எடுத்துட்டு போய் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுச்சே, அந்த ரேனா வந்து நேரா லேடி ஆரன்ட்ட போய் வந்து அழுகுது, இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை யாருமே பார்க்கல அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த வேற சொல்லுது. சரி உங்களுக்கு டிராகன் வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குது. இதே லேடி ஆரோன் கிட்ட முன்னாடி அவங்க டிராகன் வேணும்னு கேட்டப்ப குட்டி கொண்டு டிராகனை கொண்டாந்து கொடுத்து நீங்க சைஸ் எல்லாம் ஒன்றும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ லேடி ஆரோன் வந்து யோசிக்கிறாங்க. ஜேஸுடைய பாடியை பார்த்து ரெனேரா வந்து கதறி அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு, கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்ன நடக்குது இங்கே, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா மனவேதனைப்பட்டு அவங்க வந்து உள்ள போயிடுறாங்க. அப்படியே நம்ம டேமனும் அவங்க கூட இருக்கிறவங்கலாம் பயங்கர சந்தோஷமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா அப்பா இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சர் சைமன் ஸ்ட்ராங் வந்து ஒரு சின்ன துண்டு சீட்ல ரெனேரா கொடுத்த மெசேஜை கொண்டுட்டு வந்து காட்டுறாரு. இந்த மாதிரி இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு உடனே அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே அப்ரப்டா முடிவுக்கு வருது. உடனே டேமன் வந்து சரி நான் டிராகன் ஸ்டோன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. டிராகன் ஸ்டோன் போய் ரெனேராவை பார்த்து தேத்தி ஒரு மாதிரி இல்ல அவன் செத்தது வந்து வீணா போயிடக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி ரெனேராவை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஆலிஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு 40,000 வீரர்கள் கொடுத்து உதவுனாங்களே, அவங்க வந்து எனக்கு ஹேரன் ஹால் வேணும்னு கேட்குறாங்க. நான் உனக்கு இவ்வளோ கொடுத்தேன்ல, எனக்கு ஹேரன் ஹால் வேணும், எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப நம்மளுடைய டேமன் வந்து நீ வந்து அதுக்கு பதிலா உனக்கு வந்து வேறு மாதிரியான பரிசுகள் ஏதாவது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆலிஸுக்கு வந்து கடுமையான டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. இப்போ ஃபுல்லி பம்ப் அப் ஆன நம்ம ரெனேராவும் டேமனும் வந்து டிராகன் எடுத்துட்டு நேரா கிங்ஸ் லேண்டிங் போறாங்க. ஆக்சுவலி இந்த எபிசோடுக்கு குயின்ஸ் லேண்டிங்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படிங்கறத வந்து இந்த எபிசோடு பாக்குறப்ப தான் நமக்கு புரியுது. ஏன்னா அவ்வளோ பொருத்தமா இருந்தது இந்த பேரு. அந்த ஷார்ட்டே வந்து சூப்பரா இருந்தது. அதாவது மேல இருந்து 4 டிராகன் நேரா பறந்து அப்படியே கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்து இறங்குறப்ப அதே சமயம் நம்மளுடைய ஆலிசன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கோட்டை காவல்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து ராஜா ஓடி போயிட்டாரு, இளவரசர் அங்க போயிருக்காரு, யாருமே இல்லை இந்த சமயத்துல ஹெலனா தானே குயின். ஸோ ஹெலனாவோட ஆர்டர் படி நீங்க யாரும் வந்து எந்த இதையும் தடுக்க வேண்டாம், தேவையில்லாம பிளட்ஷெட் ஆகும், விடுங்க, ரெனேரா வந்து உள்ள வந்து த்ரோனை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆலிசன் கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டாங்க. அதுதான் ஒரு அழகான விஷயமே. பர்றா நீ அவ்வளோ நல்லவங்களாமா நீங்க. இந்த போரை வந்து ஒரு வகையில ஆரம்பிச்சுட்டதுக்கு காரணமே ஆலிசன்ட்டு தான். அவர் என்ன சொல்றாருன்னு தெரியாம, புரியாம அரைகுறையா எதையோ புரிஞ்சுகிட்டு போய் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு இன்னைக்கு எல்லாம் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கு. பட் ஆலிசன்ட் வந்து சொன்ன சொல்ல காப்பாத்துனது ரொம்பவே நல்ல விஷயம். அங்க தேவையில்லாம எந்த ஒரு ரத்த இழப்பும், எந்த ஒரு சேதமும் ஏற்படல. நேரடியா அவங்க வந்து த்ரோன் கிட்ட போறாங்க. அப்ப உள்ளே வந்து ஒரு பெரிய சண்டை நடக்குது. பின்னாடி நம்ம ரெனேரா வந்து த்ரோன்ல உட்கார்றாங்க. எப்படின்னா புத்தகத்துல ரெனேரா த்ரோன்ல உட்கார்றப்ப அவங்க கையையும் காலையும் வந்து இந்த த்ரோன் கிழிச்சு ரத்தமா இருக்கும். இங்க உட்கார்ந்த உடனே இந்த கீழே வந்து ஓட்டோ ஹைட்டவரை வந்து வெட்டி வீசியிருப்பாங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டோ ஹைட்டவரை வெட்டுறதுக்கே வந்து நம்ம ரெனேரா ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு நான் வெட்டவா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் புக் ரெனேரா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பயங்கர தைரியமா இருப்பாங்க. இந்த மாதிரி நானாலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இங்க வந்து டேமன் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்டரா இருக்காரு. டேமன் என் கூட இருக்கான், இல்ல எங்கன்னா முன்னாடியே வந்து நீ எங்க போறீங்க, நீங்க தனியா போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப டேமன் வந்து நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு கெத்தா சொல்லுவாரு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஓட்டோ ஹைட்டருடைய தலையை துண்டாக்கிட்டு இவங்க வந்து போய் த்ரோன்ல உட்காருவாங்க. அதே சமயம் நம்ம ஆலிசன்ட் வந்து நின்று பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவங்க கண்ணில் வந்து ஒரு மாதிரி வேதனை தெரியுது. இவங்ககிட்ட வந்து இவங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அப்பாலஜிட்டிக்கா இருந்தாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கெத்தா உட்காந்துருச்சு நம்ம ரெனேரா. இதே நம்ம ஏமண்ட் இருக்காரு இல்லைங்களா, ஹேரன் ஹாலுக்கு நேராக போறாரு. ஹேரன் ஹாலுக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள கொலை பண்ணி அவரும் ஒரு குத்து வாங்கிடுறாரு. அங்கே ஹேரன் ஹாலில் இருக்கிறது நம்ம ஆலிஸ். ஸோ ஏமண்ட் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அப்படியே கத்தி குத்துப்பட்டிருக்கோம் அவருக்கு. அவள் ஹெல்ப் கேட்குறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி. இப்போ ஆலிஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஏன்னா ஹெல்ப் பண்ணால் டெஃபினட்டாக ஹேரன் ஹால் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆலிஸ் என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சுகமான விஷயம், ஆலிசன்ட் வந்து இந்த எபிசோட்ல கிட்டத்தட்ட செக்ஷுவல் அபியூஸுக்கெல்லாம் உள்ளாக்கப்படுறாங்க. நிறைய வகைகள்ல அவங்க இழிவுபடுத்தப்படுறாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா எல்லா பேக்ரவுண்டுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து இந்த மாதிரி போய் எல்லார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை இருக்குமா, அந்த விஷயம் வந்து எனக்கு இன்னும் புரியல. பிளஸ் அந்த ஓட்டோ ஹைட்டவரையும் வந்து இப்படி வெட்டி வீசினது ஆனா ஓட்டோ ஹைட்டவர் இஸ் அ வேல்யூபிள் பர்சன். அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அவரை வந்து பிணை கைதியா வச்சிருக்கிறது இதை விட இன்னுமே பெட்டரா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி தப்பு பண்ணவர் தான் ஓட்டோ ஹைட்டவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க பக்கம் வந்து அவர் வச்சிருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பலம் கிடைச்சிருக்கும். அண்ட் நம்ம ஆலிசன்ட் வந்து எப்படி போன சீசன்ல ஆலிசன்ட் தான் வந்து பல பல கலவரங்களையும் கலகங்களையும் உண்டு பண்ணவங்க, ராத்திரியோட ராத்திரியா ராஜாவாக்குனவங்க, இப்படிலாம் பண்ணவங்க இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தட்டையா போய் கெஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ ஒரு மாதிரி ரொம்ப வினோதமா இருக்கு. பிகாஸ் லைஃப் இஸ் அ சர்க்கிள்னு சொல்லுவாங்களே, அந்த சர்க்கிள் தான் அவங்களுக்கு வந்திருக்க போல இருக்கு.
புத்தகங்கள்ல ஆலிசன்ட்டுக்கும், ஹெலனாக்கும் ரொம்பவே ஒரு ஒரு மாரி மோசமான முடிவு ஏற்படும் அப்படின்னு சில சோர்சஸ்லலாம் சொல்லப்படுது. பட் சீரிஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம லாரஸும், ஏகனும் போறாங்க, போய்க்கிட்டே இருக்காங்க. அங்க வந்து கலவர பூமி, ரத்த பூமியா இருக்கு. இங்க இவங்க பாட்டுக்கு நீண்ட நெடுக்காலமா பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோடோட முடிவுல பயணிச்சு முடிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த எபிசோட்ல வந்து சில கேரக்டர்ஸ் காட்டப்படல. பட் போன எபிசோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, இந்த எபிசோட் வந்து கேரக்டரைசேஷனும் சரி, அவங்களுக்கு இருந்த ஸ்க்ரீன் டைமும் சரி, எல்லாமே சூப்பரா இருந்தது. அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த டிராகன் பறந்து வர்ற சீன் ஆகட்டும், செமையா எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க அடுத்த எபிசோடோட ட்ரெய்லர பார்க்க ஆவலா இருக்கீங்களான்னு சொல்லுங்க. நான் ஆவலா இருக்கேன். ட்ரெய்லர் வந்தோனே நான் வந்து பிரேக் டவுன் வீடியோ போட்டு லாஸ்ட் டைமே நம்ம வந்து இந்த பிரேக் டவுன் வீடியோல நெறைய விஷயங்கள் பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து அப்படியே இந்த எபிசோட்ல நிஜமாயிருக்கு. இந்த தடவ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டூ வாட்ச் திஸ் வீடியோ. அப்படியே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி Instagramல என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க.